ஒரு கிரவுண்டு இடம் வாங்குறீங்க அப்படின்னா 40 கிராம் கோல்டு காயின் இவங்க ஃப்ரீயாக தராங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே நீங்கள் 2 கிரவுண்டு இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஈசிஆரில் 6 லைன் பக்கத்துலேயே ஒரு பிளாட்டு ஃப்ரீயாக தராங்க. கஸ்டமர் வீடு கட்டி வாடகையே விட்டுருக்குறாங்க. ஒரு போர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வாடகை வாங்குறாங்க. வெறும் 3 லட்ச ரூபா அவங்களால அட்வான்ஸ் பே பண்ண முடிஞ்சா புது சென்னை, அதாவது நாளைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையாக இருக்க போகுது. அந்தளவுக்கு வந்து ஃபியூச்சர் சென்னையாக மாறக்கூடிய ஒரு லொக்கேஷன் 3வது டைட்டில் பார்க்கு இங்கே தாங்க வரப்போகுது. நம்ம சென்னை தரமணி டைட்டில் பார்க் பக்கத்தில் இடம் சேல்ஸுக்கு நம்மளால் வாங்க முடியுமா? இன்றைக்கி ரேட் எந்த அளவுக்கு ஏறிடுச்சு. நாங்கள் ஒரு 1 BHK வீடு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினச்சா கூட வாங்க முடியல இல்லையா? ஏன்னா அந்தளவுக்கு ரேட் ஏறிடுச்சுங்க. நமக்கு வந்து இது மாதிரிலாம் ஏறும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே வாங்கி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டு நமக்கும் கிடச்சிருக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். ஆனால் நமக்கு யாருக்குன்னு சொல்லலை, நமக்கு தெரியும் தெரியாது இந்தளவுக்கு டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் திருப்பியும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். வெறும் 3 லட்ச ரூபா அவங்களால அட்வான்ஸ் பே பண்ண முடிஞ்சா புது சென்னை, அதாவது நாளைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையாக இருக்க போகுது. அந்தளவுக்கு வந்து ஃபியூச்சர் சென்னையாக மாறக்கூடிய ஒரு லொக்கேஷன் 3வது டைட்டில் பார்க்கு இங்கே தாங்க வரப்போகுது. எனக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, அண்ட் பக்கத்தில் யமஹாவோட யூனிட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ரீமியம் பிராண்ட்ஸுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கக்கூடிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பும் இங்கே இருக்குங்க. இதோட மட்டும் இல்லை, 250 ஏக்கரில் சதன்லேயே வந்து பெரிய ஏரோஸ்பேஸ் பார்க்கு இங்கே தான் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் வந்துட்டும் இருக்குது. இதோட மட்டும் இல்லை, அது முன்னாடி தெரியுது பாருங்கள், அதோ தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பில்டிங்ஸு. அது வந்து ஒரு பெரிய டவுன்ஷிப்பு. ஆப்பிளில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் கிட்டத்தட்ட 15000 குடும்பங்கள் அங்கே வசிக்கிறாங்க. இதுக்கு பக்கத்தில் தான் நமக்கு லேண்டு சேலுக்கு வந்திருக்கு ஃபியூச்சர் சென்னையில். இப்படி நமக்கு 2 கோர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி கம்பெனி இங்கே வரப்போகுது, இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஆல்ரெடி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஏரோஸ்பேஸ் பார்க்கும் இருக்குது. இப்படி ஒரு லொக்கேஷனில் நம்ம லேண்டு வாங்கி போட்டோம்னா அப்ரிசியேஷன் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கும். இதோட மட்டும் கிடையாதுங்க, இங்கே நீங்கள் ஒரு கிரவுண்டு இடம் வாங்குறீங்க அப்படின்னா 40 கிராம் கோல்டு காயின் இவங்க ஃப்ரீயாக தராங்க. 1 கிராம் கோல்டு என்ன ரேட்டு போகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஸோ மண்ணில் போட்ட காசும் சரி, பொண்ணில் இன்வெஸ்ட் பண்ண காசும் சரி வேஸ்ட்டே ஆகாது. அதனால தான் வந்து நல்ல வாய்ப்பு இவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே நீங்கள் 2 கிரவுண்டு இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஈசிஆரில் 6 லைன் பக்கத்துலேயே ஒரு பிளாட்டு ஃப்ரீயாக தராங்க. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டினா இதுதாங்க, அண்ட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாகவும் இதை நான் பார்க்குறேன். அப்ரிசியேஷன் வேல்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா லொக்கேஷனை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் சஜஷனாக இந்த லொக்கேஷனுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் கொடுப்பேன். ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் இது. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெய். சென்னையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப்ராப்பர்ட்டி தேடிட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடின்றதை கமெண்ட்டில் பின் பண்ணுங்க. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கோட ஏரோ சிட்டிக்கு தாங்க வந்திருக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு கஸ்டமர் வீடு கட்டி வாடகையே விட்டுருக்குறாங்க. ஒரு போர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வாடகை வாங்குறாங்க. 56 ஏக்கரில் நிறைய மரங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு க்ரீனரியான லொக்கேஷனில் இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டை இவங்க கொடுத்துருக்காங்க நமக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 4 லொக்கேஷன் ப்ரிஃபர் பண்ண சொன்னீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு லொக்கேஷனாக நான் ஓரகடம் ஏரியாவை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆமாங்க, இப்போ நம்ம ஓரகடமில் தான் இருக்கிறோம். ஓரகடம் ஒரு சூப்பரான லொக்கேஷன். பூந்தமல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இண்டஸ்ட்ரியல் லொக்காலிட்டின்னு எடுத்துக்கிட்டால் அதை ஓரகடம் சொல்லலாம். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் சிங்கப்பெருமாள் கோயில் வழியாகவும் ஈஸியாக இந்த ஓரகடம் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ஏன் இந்த இடத்த நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்ரோலேயே உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன், இருந்தாலும் சொல்கிறேன் இல்லைங்களா. இந்த ஏரியான்றது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹப்பும் இருக்குது, சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கார்டும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இண்டஸ்ட்ரி தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கே நமக்கு 2 இண்டஸ்ட்ரியுமே இருக்குது. இதில் ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய, அதாவது OMRன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஐடி கார்டர் மட்டும்தான் இருக்குது. அதோட டெவலப்மெண்ட்டே பார்த்தீங்கல்ல. பட் இங்கே நமக்கு ஐடி கம்பெனிஸுமே வருது, சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் வருது. அதோட கூட போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் பார்க்கும் இருக்குது. ஸோ அப்போ இந்த டைமில் நீங்கள் இங்கே லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் கையிலேயே அதை விட்டுடுறேன், ஓகேங்களா. நம்ம சென்னையே வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாங்க ஆரம்பிச்சது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை தேடி தான் சென்னைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பங்கள் வந்தது. அந்த குடும்பங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக நிறைய கடைகள் எல்லாமே வந்துடுச்சு அவங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு. அப்படி பூமான சென்னை சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் கிடையாது, வேர்ல்ட்லேயே ஒரு நல்ல பொசிஷனில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஆக்சுவலி வந்து நாம் இப்போ அக்கார்ட் ஹவுசிங்கோட பிரித்தேஷ் சார்கிட்ட மற்ற டீட்டெயிலாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலி ஒரு பார்த்து 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் ஆச்சு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வீடியோ எடுத்திருந்தோம். ஆமா எடுத்தோம் சார். நம்ம வீடியோ எடுத்தப்ப எத்தனை பிளாட்ஸ் இங்கே இருந்தது, இப்போ எவ்வளோ பிளாட்ஸ் சேல்ஸுக்கு இருக்குது சார்? கண்டிப்பாக. வணக்கம், நான் பிரிஜேஷ், அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுகிறேன். நம்ம பிரதர் சொன்ன மாதிரி 2 months முன்னாடி தான் நம்ம வீடியோ எடுத்தோம். அதாவது 2 monthsக்கு முன்னாடி வீடியோ எடுக்கும்போது நம்ம 4th phase அப்போ தான் லான்ச் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து 250 plots கிட்ட இருந்தது ஜெயக்குமார். ஓகே, 250 plots. நல்ல ரெஸ்பான்ஸ், நம்ம வீடியோவில் நல்ல ரெஸ்பான்ஸ். அது அப்படி இருக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 4-5 பேர் எடுத்திருக்காங்க, பிளாட்ஸ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 170 plots கிட்ட புக் ஆயிடுச்சு. பரவாயில்ல. இப்போ அது 4th phaseல ஒரு இப்போ இருக்கு அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 80 plots இருக்கு, அவ்வளோதான். ஓகே, இப்போ அவைலபிளாக இருக்குது 80+. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டே முடிய போகுது. ஆமாம், ஆல்மோஸ்ட் இந்த ஃபேஸ் முடிய போகுது, 4th phase முடிய போகுது. ஓகே, அடுத்த ஃபேஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அடுத்த ஒரு 5th phase நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் February month. ஓகே, உடனே இந்த ஃபேஸ் முடியறதுக்கு இன்னும் 80 பிளாட் தான், 80 plots தான் அவைலபிள் இருக்கு இப்போதைக்கு. ஆனால் புது ஃபேஸ் போடும்போது ரேட்டு ஏற்றுவோம் இல்லையா? கண்டிப்பாக ரேட் ஏறும். கண்டிப்பாக இன்னொரு ஒரு மினிமம் ஒரு 500 rupees இன்க்ரீஸ் ஆகும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அப்போ முன்னாடியே வாங்குறவங்களுக்கு லாபம் இல்லைங்களா? கண்டிப்பாக அப்ரிசியேஷன் வேல்யூ முன்னாடியே ஏறிடும். இப்போ வாங்குறவங்களுக்கு இன்னொரு 4 months 5 months கழிச்சு நம்ம phase 5 லான்ச் பண்ணும்போது இப்போவே அவங்க ஒரு 500 rupeesக்கு மினிமம், நான் சொல்றது 500 அப்ரிசியேஷன் இப்போவே கிடைச்சிடும். நல்ல விஷயம் தான் சார், உண்மையிலேயே. அது ஆக்சுவலி வந்து ஒரு இடம் எனக்கு பர்சனலாக ஒரு பிடிச்ச ஒரு லொக்கேஷன் தான் சார், நான் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் இந்த சைட்டு கொடுக்குறீங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு, அண்ட் இந்த லொக்கேஷனை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக. இது நம்ம ஏரோ சிட்டி ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 56 acres டோட்டலாக கேட்டட் கான்செப்டில் டெவலப் பண்ணியிருக்கோம். அது நார்மல் லே அவுட் கிடையாது, இது ஒரு டவுன்ஷிப். இது அதுக்கு தான் நான் இன்னொரு தடவையும் சொல்லிப்பேன், டவுன்ஷிப் இது. அதாவது ஃபுல்லி காம்பவுண்ட் வால் ஃபார் என்டையர் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஆர்ச், 24 hours செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் ரோட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, பார்க், அவென்யூ பிளான்டேஷன், இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸோடு கொடுத்துருக்கோம் ஜெயிக்கலாம். ரோட்ஸ் எல்லாமே எலிவேட்டட் ரோட்ஸ், 30 feet 40 feet ரோட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சூப்பர் சார். உடனே வீடு கட்டி எனக்கு அந்த வாடகை சொல்லியிருந்தீங்க, வாடகை வாங்கிட்டு இருக்கேன் 6000 ரூபாய். கண்டிப்பாக ஜெயக்குமார், நீங்கள் சொன்ன மாதிரி உடனே வீடு கட்டி கூட வரலாம். அதாவது நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆப்டான ப்ராஜெக்ட். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கும், அதாவது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு பிளாட் வாங்கி அதில் வீடு கட்டி அதை வாடகைக்கு விட்டுட்டு அதில் ஒரு இன்கம் சோர்ஸை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஆப்டான ப்ராஜெக்ட். நம்ம பின்னாடியே இது ஒரு எக்ஸாம்பிள். ஆமா சார், இன்னைக்கு நிறைய பேர் தான் தேடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பாக்குறாங்க, சேம் டைம் வந்து அதை வீடு கட்டி நான் வாடகை விட்டா அந்த வருமானம் வருமா, ஒரு செகண்டரி இன்கம் கிடைக்கும், ஜெனரேட் ஆகும் இல்லையா? கண்டிப்பா ஜெயக்குமார், அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு. இது அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு ஆப்டான ப்ராஜெக்ட். அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இமீடியட் அவங்களுக்கு இன்னைக்கு 6000 ரூபா ஒரு போர்ஷன், 3 போர்ஷன் அவருக்கு நம்ம கட்டி கொடுத்தோம். வாடகைக்கு விட்டுட்டு 18,000 இப்போ அவருக்கு ரெண்டல் இன்கம் வருது. 18,000 ரூபாய். ஆமா, இன்னைக்கு 18,000. நாளைக்கு இன்னொரு மினிமம் ஒரு 1.5 yearsல இந்த டைடல் பார்க், 100 IT கம்பெனிஸ், ஏரோஸ்பேஸ் பார்க் எல்லாம் 100% ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா 2 yearsல ஜெயக்குமார் இது அப்படியே டபுள் ஆயிடும். கண்டிப்பா. ஏன்னா அவ்வளோ பேர் வேலை செய்யறாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உள்ள ஒரு லொக்காலிட்டி நம்ம பார்த்துட்டு வந்த லொக்காலிட்டி. அவங்களுக்கு எல்லாம் ஒரு இருக்கிறதுக்கு, குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடுன்னு ஒன்று வேணும் இல்லைங்களா? கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது ஏரோஸ்பேஸ் பார்க், இந்த டைடல் பார்க் பக்கத்தில் இருக்கிற பெரிய ப்ராஜெக்ட் பார்த்தா நம்ம ப்ராஜெக்ட் தான். ஓகே, அண்ட் கனெக்டிவிட்டி நல்லா இருக்குல்ல இந்த ஏரியா? கண்டிப்பா பிரதர். அதாவது கனெக்டிவிட்டி வந்து நம்ம சைட்டுக்கு ஜெயக்குமார் அது வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதாவது தாம்பரத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 20 minutes டிரைவில் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். அதே மாதிரி வண்டலூர்லேருந்து ஒரு 15 to 20 minutes மேக்ஸிமம் நான் சொல்றது. சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஒரு 10 minutes ரீச். 3 கனெக்டிவிட்டி இருக்கு. 3 கனெக்டிவிட்டி. இது மட்டும் கிடையாது, இளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துடலாமே. கனெக்டிவிட்டி இருக்கு. அப்படி வண்டலூர் வழியாக வந்துடலாம். இது எல்லாம் இல்லாமல் NH4 பெங்களூர் ஹைவேலேருந்து, சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து ஒரு 10 minutes. ஸோ இவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு அருமையான சைட் நம்ம சார். அந்த க்ளோசிங் சேல் ஆஃபர் சொல்லியிருந்தீங்களே, என்ன சார் ஆஃபர் இது? கண்டிப்பாக ஜெயக்குமார், அதாவது phase 4 இப்போ ஒரு அவைலபிள் பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 70 to 80 பிளாட்ஸ் தான் இருக்கு. ஓகே, அதனால ஒரு க்ளோசிங் ஆஃபரை நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். அதாவது நம்ம கிட்ட நம்ம ஏரோ சிட்டியில் 1 ground பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 40 grams கோல்டு, 40 gram கோல்டு நான் இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதாவது மண் வாங்கின பொண்ணு ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதாவது மண்ணும் பொண்ணும்
ரெண்டுமே நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து பிளாட் வாங்கினா பிளாட் ஃப்ரீ, ஒரு அசர்ட் வாங்கினா ஒரு அசர்ட் ஃப்ரீ. அதாவது நம்ம ஏரோசிட்டியில் 2 கிரவுண்டு 4800 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்களுக்கு ஒரு பிளாட்டு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் நம்ம சென்னை ஈசிஆரில். சூப்பர் சார். நான் கூட பிளாட்டு ஃப்ரீனோடனே எங்கேயாவது மேல்மருவத்தூர்லேயோ முதல் எங்கேயாவது கொடுத்துருவீங்களோ? எங்கேயுமே கிடையாது ஜெயக்குமார். நம்ம சென்னை ஈசிஆரில் 6 லைன் பக்கத்தில் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராஜெக்டில் ஒரு பிளாட் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதையுமே நம்ம சேல் பண்ணுற ஒரு பிளாட். ஆமாம், நம்ம புது ப்ராஜெக்ட் ரிசார்ட் பிளாட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஒரு பிளாட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். பரவாயில்ல சார். ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஒர்க்ஃபுல்லாக கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக கொடுக்கணும்னு கொடுக்காம. கண்டிப்பாக அது அவங்களுக்கு வந்து அசர்ட்டாக இருக்கணும். அவங்களுடைய ரிட்டையர்ட் லைஃப்காக இருக்கட்டும், இல்லாட்டி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது வந்து ஒரு பெரிய அசர்ட் அமையும். சூப்பர் சார். சார் ஆக்சுவலி இது அப்ரூவல்லாம் இருக்குங்களா? எல்லா அப்ரூவலும் பக்காவாக இருக்கும். டாக்குமெண்ட்ஸ்லாம் கிறிஸ்டலாக கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக இருக்கும். டிடிசிபி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். 80% பேங்க் லோனோட கொடுப்போம். சூப்பர் சார். சார் ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன சார்? கண்டிப்பாக ஜெயக்குமார் அது ரேட் பார்த்தீங்கன்னா 2100 per ஸ்கொயர் ஃபீட். இப்போ ஆஃபர் ப்ரைஸாக நான் கொடுத்துட்ருக்கேன். 2100 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டு. அது இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபராக நம்ம இந்த ஆஃபர் ப்ரைஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம். பார்க்கறதுக்கு கேப் தான் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? இருக்கு ஜெயக்குமார். அதாவது இண்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப் இருக்கு. கஸ்டமருடைய பிளேஸில் என்ன டோர் ஸ்டெப்பில் பிக்கப் பண்ணி சைட்டை காமிப்போம். அதே மாதிரி ட்ராப் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல லொக்கேஷனில் நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அதுவும் இவங்க கொடுக்குற ஆஃபர் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வந்து கொடுக்கணும்னு கொடுக்காம நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். 40 கிராம் கோல்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதோடைய ரேட்டுமே ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ரெண்டாவது கொடுக்குறதுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரே இடத்துல நீங்கள் ஏதாவது நீங்கள் கொடுக்க போகிறது ஒரு அமௌண்ட் தான், ஆனால் 2 லொக்கேஷனில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்களே கிரியேட் பண்ணி தராங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியோட ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது பெரிய விஷயம், ரொம்பவே ரேரு, மிஸ் பண்ணுறாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண நார்மலாகவே வந்து முன்னாடியே நம்ம இடம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம இடத்துக்கு அப்ரிசியேஷன் வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். இப்போ வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா உடனே டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அக்காடோசி நம்பர் தான் கொடுத்துருக்குறேன். கால் பண்ணிங்க. நீங்கள் ஃபேமிலியோட சைட்டை வந்து பார்க்கணுன்னா இவங்களே கேபும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபேமிலியோட அழகாக வந்து சைட்டை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணுறாதீங்க. இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான். ஸோ அதனால் ப்ரைஸ் ஹைக்லாம் இருக்குது, இதை மறந்துடாதீங்க, மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கும் இல்லை நான் என் குழந்தைக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நான் ப்ராப்பர்ட்டி பார்க்குறேன் அப்படின்னாலுமே வந்து ஒர்த்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. தேங்க்யூ.